இப்ப எபிசோட் 2ல 1995ல ஒரு ஆந்திராவோட எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் கொலை பண்ண கவுன்சிலர் கேஸ்ல யாரையாச்சும் புடிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவரும் ஒத்துக்கிட்டு ஒரு கிராமத்துல இருக்க 2 பேரை ஏன் எதுக்குன்னு கேட்காம வேணும்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துறானுங்க. இப்ப சின்ன பொட்டி கேஸ்ல உள்ள போனவங்க அடுத்த நாளே வெளியே வந்து திரும்பவும் இன்னொரு இடத்துல பிளான் போட்டு 2 பேரும் அதே பேட்டர்ன்ல போட்டு தள்ளுறாங்க. சோ இவங்களும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நைட்டு ஒருத்தவங்க வீட்டுல நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ இவரும் போறாரு. அப்ப ஸ்டேஷனுக்கு கால் பண்ணும்போது கிராஸ் டாக்ல தெலுங்கு வாய்ஸ் எல்லாம் கேக்குது. ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க இது ஆந்திரா பார்டருக்கும் தமிழ்நாடு பார்டருக்கும் நடுவுல இருக்கிறதால இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவர் யோசிக்கிறாரு. உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது மாதிரி நடந்த கொலை கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, அதை எடுத்து பாக்குறாரு. தென் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டு இவர் கிடைச்ச எவிடன்ஸ் பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா ஸ்பாட்ல ஒரு சிகரெட் துண்டு கிடைச்சிருக்கும், அது தெலுங்குல தான் எழுதியிருக்கும். இதுவும் ஆந்திரா பாடம் இருக்கிறதால கொலைக்காரன் ஆந்திரால இருந்து கூட வந்திருக்கான். சோ நம்ம ஆந்திராக்கு போனோம்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க. எபிசோட் 3ல அரெஸ்ட் பண்ணிட்டு போன இவங்க 2 பேரும் இந்த கேஸ்ல ஒத்துக்க சொல்லி எவ்வளவு மிரட்டுறானுங்க. ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருப்பாங்க. இவங்க அப்பா அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நாசம் பண்ணி அவங்களோட தாலி அண்ணா கொடி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இவங்க முன்னாடி போடுறாங்க. அதை பார்த்த பயத்திலேயே இவங்க கேஸுக்கு ஒத்துக்கிறானுங்க. இப்ப இவங்க திரும்ப இன்னொரு வீட்டுல போட்டு தள்ளி அவங்களோட தாலி அண்ணா கொடியும் கொண்டு வந்து இவங்க பீரோல மாட்டுறானுங்க. அதே டைம்ல அதிகமான இன்ஸ்பெக்டர் மேடமும் ஆந்திரால இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் டீடைல்ஸ்லாம் மெயின் பிரான்ச் திருப்பதியில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவங்களும் போய் அவங்க கேட்டு பாக்குறாங்க. பட் இவங்க இந்த போட்டோவை பார்த்ததுமே 2 மண்டல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா இந்த மாதிரி கேஸ் இன்னும் 76 இங்க பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக்கா வராங்க. அப்பன்னு பார்த்து தமிழ்நாட்டுல திரும்ப இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்றாங்க. இவங்களும் கிளம்புறாங்க. அதே டைம்ல இந்த கொலை பண்ண 2 பேருமே இந்த கேஸ்ல நியூஸ் பேப்பர்ல வரலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வெளியே சொல்லாமலே இந்த கேஸை பத்தி விசாரிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. ஆனா அங்க இருக்க ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. பட் நைட்டு வரும்போது ஒரு இடத்துல கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நின்னுடுது. அப்ப பக்கத்துல ஒரு வீட்டுல வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு இவங்களை பார்த்ததுமே வலிப்பு வந்து கீழே விழுந்துடுறா. அதை பார்த்து இவரு சாவி கொடுத்து காப்பாத்துறாரு. வண்டி ரிப்பேர் ஆச்சு, இங்கேயே தங்க முடியுமான்னு கேட்டு அங்கேயே தங்குறாங்க. தென் காலையில கிளம்பும் போது அந்த கொலைகாரங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு தான் வராங்க. அப்பதான் தெரியுது இவங்களோட வீடு தான் அந்த வீடுன்னு. இந்த சீரியஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்க, கிளிக் பண்ணி பாருங்க.